வாழ்க்கையில கடன் வாங்கவே கூடாதுன்றதுக்கு இது ஒரு இது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய மீம்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அவர் எவ்வளவுதான் கடன் வாங்கினாரு, எப்படி போயிட்டு இருக்கு? கௌதம் மேனன் மேல இவங்க ஒரு தீராத அன்புல இருக்காங்க. ஸோ அதனாலதான் வந்து அவர் இப்படி கொஞ்சம் அவர் லெவலை விட்டு இறங்கி வரும்போது ஐயோ தரத்தை குறைச்சிக்கிட்டு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவர் எங்கேயோ இந்த ஹியூமரை வந்து ரொம்ப ரசிச்சிருக்காரு, நம்ம தான் பண்ணி பார்ப்போமேன்னு தோணி இருக்கு, அவ்வளவுதான். அதே நேரத்துல யோகி பாபு வந்து முழுக்க முழுக்க எப்பவுமே உண்மை பேசுறாருன்னா இல்ல, நான் ரொம்ப பியூரா இருக்கேன், என்னை பத்தி எல்லாம் தப்பு தப்பா பேசுறாங்கன்னு ஒரு பொய்யை சொல்றாருல்ல. ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜா. இன்னைக்கு நம்ம கூட வலைபேச்சு அந்தனன் சார் இருக்காரு. அவர்கிட்ட சினிமா சம்பந்தப்பட்ட கேள்விகள் கேட்க போறோம், வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்துட்டு ஒரு படத்துக்கு வந்துட்டு அதோட ப்ரொமோஷன் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி சோஷியல் மீடியாஸ் ரொம்ப முக்கியம். அதை வந்துட்டு ஒரு நெகட்டிவான வேலை மீம் போட்டாலுமே வந்துட்டு என்னடா படம் இது இவ்வளோ பேர் கலாய்க்கிறாங்க அப்படின்னு போய் பார்க்குற கூட்டம் கூட இருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ற ஒரு படத்தோட ட்ரெய்லரில் வந்துட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோதாங்க இந்த மனுஷன் கடன் வாங்கினாரு அப்படின்னு பல மீம்ஸு. வாழ்க்கையில கடன் வாங்கவே கூடாதுன்றதுக்கு இது ஒரு இது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய மீம்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அவர் எவ்வளவுதான் கடன் வாங்கினாரு, எப்படி போயிட்டு இருக்கு, எல்லாமே பண்றாரு ஜிவிஎம், அது அதை பத்தி ஏதாவது? இல்ல, ஆக்சுவலா எனக்கு இதுல நான் ரெண்டாவது வேற ஒரு பார்வை பார்க்கிறேன். கௌதம் மேனன் மேல இந்த சமூகம் வந்து என்ன ஒரு மரியாதை வச்சிருக்கு, அவர் எவ்வளவு உயரத்துல வச்சிருக்குங்கிறது நமக்கு தெரியுது. கண்டிப்பா. ஏன்னா யாரோ ஒருத்தர் இப்படி நடிச்சாருன்னா இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் கௌதம் மேனன் மேல இவங்க ஒரு தீராத அன்புல இருக்காங்க. ஸோ அதனாலதான் வந்து அவர் இப்படி கொஞ்சம் அவர் லெவலை விட்டு இறங்கி வரும்போது ஐயோ ஏதோ கடன் பிரச்சனையில் எப்படி வராரோ அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அவர் என்ஜாய் பண்ணி தான் அதை பண்ணியிருக்காரு. இன்னொன்று வந்து இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக அவருக்கு என்ன 10 கோடி 15 கோடியை கொடுக்க போகிறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ அவர் வந்து அவருடைய அந்த தரத்தை குறைச்சிக்கிட்டு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவர் எங்கேயோ இந்த ஹியூமரை வந்து ரொம்ப ரசிச்சிருக்காரு, நம்ம தான் பண்ணி பார்ப்போமேன்னு தோணி இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி பிடிக்காத ஒருத்தரை வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து நடிக்க வச்சிட முடியாது. இப்போ அதே சந்தானத்து மேலே தேவையான ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க, பார்த்தீங்களா? பார்க்கலையே, என்ன சொன்னாங்க? ஆமாம், அதாவது என்னன்னா தில்லுக்கு துட்டுன்னு ஒரு படம், அந்த படத்தில் வந்து ராஜகுமாரனை நடிக்க வச்சிருந்தார் சந்தானம். ராஜகுமாரனை வந்து சார் சும்மா ஒரு என்னோட கேங்கில் நீங்கள் ஒரு ஆள் வாங்கன்னு சொல்லி கூட்டு போயிட்டாங்க. அங்கே போய் நிறைய டயலாக்ஸ் வந்து ராஜகுமாரனை ரொம்ப காயப்படுத்துகிற அளவுக்கு இருக்கும். அது காமெடி தான். நீங்கள் ராஜகுமாரனா பார்க்கக்கூடாது, ஸ்க்ரீனில் வரும்போது சந்தானம் குரூப்பில் ஒருத்தராக தான் நீங்கள் பார்க்கணும். ஆனால் ஒரு மனைவியாக அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம். ஏன்னா தமிழ் சினிமாவில் 2-3 ஹிட்டு கொடுத்த ஒரு இயக்குனர் அவர். இன்றைக்கும் வந்து அவர் சொந்த படங்கள்லாம் எடுத்திருக்கிறாரு. அவருடைய ஸ்டேட்டஸுங்கிறது நம்ம எப்போவுமே கொஞ்சம் மேலே வச்சு பார்க்க வேண்டியது தான். பட் இந்த கேரக்டரில் அவரை கூட்டு போய் இவ்வளோ இழிவுபடுத்திட்டாரு, அதனால சந்தானம் மேலே எனக்கு கோவம் அப்படின்னு அவங்க இப்போ ரீசெண்டாக 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இருக்கு. பட் இருந்தாலும் சினிமா தானே, அதை நீங்கள் வந்து நிஜ வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி அவ்வளோ தூரம் பெருசாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே சார். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் ஒரு ஈவெண்ட்ல வந்து சொல்லியிருந்தாரு, படத்தில் நடிக்கிற எல்லாருமே வந்து ப்ரொமோஷனுக்கு வரணும்னா காசு கேட்குறாங்க. இப்போ யோகி பாபு வந்து 7 லட்சம் ரூபாய் கேட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு யோகி பாபுவும் ஒரு பதில் சொல்லியிருந்தாரு, நான் வந்துட்டு அதில் நடிச்சதே 2 நிமிஷம், இதை வந்து ப்ரொமோஷனுக்குலாம் வேற கூப்பிட்றாங்க, நான் காசுலாம் கேட்கல அப்படின்ட்டு. இதில் நடந்த உண்மை எது சார்? இல்லை, அந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. அவர் 7 லட்சம் கேட்டாரா கேட்கலையா, படத்திலேயே நான் 2 நிமிஷம் தான் வர்றேன்னு அவர் சொல்லும் பொழுது அவரை ப்ரொமோஷனுக்கு வாங்கன்னு பெருசாக யாரும் நெருக்கடி கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் யோகி பாபு வந்து முழுக்க முழுக்க எப்பவுமே உண்மை பேசுகிறாருன்னா இல்லை. இப்போ நான் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவன், சில நேரங்களில் கடவுளே பொய்யன்னு நினைக்கிற அளவுக்கு சில சம்பவங்கள் நடக்குது. அதில் முக்கியமாக யோகி பாபு தொடர்பான சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது இவ்வளோ கயிறு கட்டியிருக்கிறாரு, இவ்வளவு கழுத்தில் முழுக்க முருகன் இதை போட்டிருக்கிறாரு, அவருடைய டிபி அது இதுன்னு எதை பார்த்தாலும் முருகனாக இருக்காரு. ஆனால் பொய் மட்டும் வண்டியாக பேசுறாரு. அப்போ இந்த முருகன் பார்த்துட்டே இருக்கானே, இவன் எப்போ அதுக்கான பதிலை கொடுப்பான் அப்படிங்கிறது நமக்கு தெரியவே இல்லை. இப்போ அவர் இந்த திரையுலகத்துக்கு கொடுக்குற டார்ச்சருங்கிறது ஒவ்வொரு தயாரிப்பாளரும் கேட்டால் தெரியும், கண்ணீர் வடிக்கிறாங்க. நீங்கள் நான் அடுத்த வாரம் டேட்டு தரேன்னு சொல்லிட்டு 1.5 வருஷம் கழிச்சுலாம் டேட்டு கொடுத்துருக்கிறாரு. உள்ளூரில் இருந்துகிட்டே நான் சிங்கப்பூரில் இருக்கேன் மலேசியாவில் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஷூட்டிங்கு போகாமலாம் இருந்திருக்காரு. ஸோ இது மாதிரி பயங்கரமான டார்ச்சர்னு சொல்கிறாங்க. யோகி பாபு வைத்து படம் எடுத்த எல்லாருமே வெளியில் சொன்னால் இவருடைய ஃபர்தரான டப்பிங்லாம் பாதிக்கப்படுங்கிறதுனால வாயை திறக்காமல் இருக்காங்க. பல பேர் வெளியில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும் பொழுது நான் ரொம்ப பரிசுத்தமானவன், இந்த சினிமாவுக்காக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிச்சிட்டேன், நான் ரொம்ப பியூராக இருக்கேன், என்னை பற்றி எல்லாம் தப்பு தப்பாக பேசுகிறாங்கன்னு ஒரு பொய்யை சொல்கிறாருல்ல,
அதை எப்படி இந்த முருகன் பார்த்துட்டு இருக்காங்கிறது தான் நமக்கு புரியுது. இதை வந்துட்டு வேற ஆங்கிள் கொண்டு போற மாதிரி இருக்கு, ஒரு நார்மலான ஒரு இதுவா இல்லாம. இல்ல வேற நானும் இந்த முருகனை நம்புறேன்ல. அதுதான். அப்ப இப்படி ஒருத்தர் போய் சொல்றாரு, நீ ஒன்னும் கேட்க மாட்டியான்னு தான் நான் கேட்க வேண்டியதா இருக்கு. இப்போ ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட்ல வந்துட்டு வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்ற ஒருத்தருக்கும் பைல்வான் ரங்கநாதனுக்கும் ஒரு சண்டை வந்தது. ஏன் இந்த இன்டர்வியூ நல்லா தானே ஏன் இதை கேட்டோம்னா இன்னும் நல்லா போகுமே. தயவு செய்து விட்டுருங்க சார். ஒரு பொதுமக்கள் சில விஷயங்கள் எல்லாம் நம்ம தொடவே கூடாது. அந்த அளவுக்கு தகுதியான ஆட்கள் கிடையவே கிடையாது. அதனால அதை விட்டுருங்க. இல்ல இப்போ நீங்க சொன்னீங்க இப்போ வளர்ந்து வர்றவங்க அப்படின்ட்டு, அந்த மாதிரிதான் இவர் நீங்க எதை எப்படி வளரணும்னு ஒண்ணு இருக்குல்ல. சும்மா கோமாளிதனம் பண்ணிட்டு வளர்றத வந்து நம்ம எப்படி வளர்ச்சின்னு எடுத்துக்க முடியும். இப்ப வந்து அதை பத்தி எதை சொல்ல மாட்டீங்கன்னா இல்ல கருத்தே இல்ல, விட்டுருங்க. அதை நம்ம பேசுறதுக்குன்னு ஒரு தரம் வேணும் இல்லைங்க. இப்போ ஒருத்தரை பத்தி கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்லணும்னா அவங்க என்னவா இருக்காங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இந்த கொஸ்டின் தான் எனக்கு இருந்தது. நீங்க அதை சொல்ல மாட்டேன், வேஸ்ட், சிம்பிளி வேஸ்ட்னு சொல்லிட்டீங்க. எங்களுக்கு மனசு உடஞ்சு போயிருக்கு. ஏன்னா நாங்களாம் வந்து வாட்டர்மெலன் ஸ்டாரோட பெரிய காலம் வாட்டர்மெலன் சாப்பிடுறதுன்னா பெரிய ஃபேன்ஸ் சார். நாங்க எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபேன்ஸ் கிளப்ல நான் ரொம்ப ஒரு பெரிய இடத்துல வச்சிருந்தேன், மரியாதைக்குரிய இடத்துல. ஓகே 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 புரியுது சார். அதோட நாங்களும் வந்துட்டு சும்மா ஃபன் பண்றதுக்காக தான் சொன்னேன். இப்போ நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமா தான். சினிமாவில் வளர்ந்து வரவங்களை பார்த்து வந்துட்டு ஒரு படத்துல வளர்ந்து வராங்கன்னா நம்மளாலேயும் வாழ்க்கையில முடியும் அப்படின்ற மாதிரி எடுத்துப்பாங்க. ஆனால் நிஜ வாழ்க்கையிலே சினிமா வச்சு வளர்ந்து வரவங்க தான் வந்துட்டு விஜய் சித்து. ஒரு யூடியூப்ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ படம் அளவுக்கு வந்துட்டு இவ்வளோ பெருசா வளர்ந்துருக்காரு. அவரை பத்தி ஏதாவது, அவரோட படங்கள் பத்தி? சோசியல் மீடியாவில் இன்னைக்கு அவருக்குன்னு ஒரு பெரும் கூட்டம் இருக்குது. இப்போ ஒரு தயாரிப்பாளர் நீங்கள் போய் அணுகும் பொழுது இவருடைய யூடியூப் சேனலை எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு ஒரு கணக்கு எடுத்தாலே இது டிக்கெட்டாக மாறுங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு வரும். இப்போ எப்படி விஜய் பார்க்க ஒரு கூட்டம் வரும்பொழுது இதில் ஒரு 90% டிக்கெட்டாக இது ஓட்டாக மாறும்னு அவங்க ஒரு கணக்கு பண்ணுறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு கணக்கு இருக்கும். அப்படிதான் ஹிப்ஹாப் ஆதி உள்ளே வந்தார், ஆர்ஜே பாலாஜி உள்ளே வந்தார். இப்போ இவங்களுக்கு பின்னால் எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குங்கிறத அவங்க பார்ப்பாங்க. இப்போ விஜய் சித்துவை அப்படி தான் ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காரு ஐசர் கணேஷ். வேற என்ன சொல்கிறதுக்கு இருக்காது. பேசிக்கலாகவே அவர் வந்து அவ்வளோ பேரை கவர்கிற ஒரு நபராக இருக்கார். படமும் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, அப்ப இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு பேசுறதுக்கு இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ பேசிக்கோ. ரொம்ப நன்றி சார். நன்றி.